Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோ ஒரு அவசரமாக தான் உங்களுக்காக நான் போடுறேன். ஏன்னா என்னால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அதாவது யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸும் சரி, ஃபேஸ்புக் கீழே இருக்கிற கமெண்ட்ஸுக்கும் சரி, என்னால் இன்ஸ்டாகிராம் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து யாருக்குமே ரிலீஸ் பண்ணல. நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு வரல, எனக்கு மெயிலும் வரல, அலாட்மெண்ட் ஆர்டரும் லாகின் பண்ணால் இன்வாலிட்னு வருது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. யாருக்குமே இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது வரல. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மட்டும் வராத இல்லை, இன்னும் யாருக்குமே ஸ்டார்ட் ஆகல. அதாவது மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி, யாருக்குமே இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டரோ ஏதோ ஒரு மெயிலோ அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷனோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷனும் இன்னும் யாருக்குமே வரல. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக இந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சின்ன 12th முடிச்சுட்டு வந்திருக்கிறதால சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பயம் இருக்க தான் வேணும். ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னும் யாருக்குமே வரல. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது முழுக்க முழுக்க யூனிவர்சிட்டி தான் இன்னும் அதுக்கான ரிசல்ட்டை வெளியிடாமல் இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போது சூஸ் பண்ணியிருந்த ப்ரிஃபரன்ஸை விட்டுட்டு இப்போ உங்களை பேப்பரில் எழுதி உங்களை அப்லோட் பண்ண சொன்னாங்க காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸை. அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு முழுக்க முழுக்க அலாட்மெண்ட் ஆனது மேனுவலாக தான் நடக்கும். எந்த ஒரு கம்ப்யூட்டரைஸ்டோ எதுவுமே நடக்காது. உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைடில் ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி சீட்டு அலாட் பண்ணுவாங்க. எந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸை அவங்க தான் சூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ இது எல்லாமே மேனுவலாக நடக்கிறதால இப்போ நீங்கள் நீவாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததால பல்வேறு விதமான குளறுபடிகள் யூனிவர்சிட்டியில் போயிட்டு தான் இருக்குது. அவங்களையுமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு 99% யார் யாருக்கெல்லாம் மெயில் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்கட்டும், மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் மெயில் யாரெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே 99% சீட் அலாட்மெண்ட் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சைடில் தப்பு இருக்குதுன்ற பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னால் ஒவ்வொரு வீடியோ ஒரு கமெண்ட்ஸுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் கூடவே நானும் சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட் விட்டுட்டாலும் அந்த ஒரு இயர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேஸ்ட் ஆகிடுன்ற மைண்ட் செட் எனக்கு இருக்குது. உங்களை போலவே நானும் தான் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க. நான் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெயிலோ அல்லது அலாட்மெண்ட் ஆர்டரோ வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டு அவேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. நைட்டு வந்துட்டா கூட யாருக்காச்சும் வந்துடுச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்காக தான் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ பயப்படாதீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாசிட்டிவ் நோட்டோட இருப்போம். நெகட்டிவை தாட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. யாருக்கும் இன்னும் வரல. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு